ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதாசமையலரை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல சுவையான தர்பூசணி ஜூஸ், வாட்டர்மெலன் ஜூஸ். தர்பூசணியை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு அடித்தா ஜூஸு. இதுக்கு எதுக்குங்க மேடம் வீடியோ அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான 3 விதமான தர்பூசணி ஜூஸ் ரெசிபியை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க. அதாவது தர்பூசணியோட ஒரு சில பொருட்கள் சேர்த்து நம்ம ஜூஸ் செய்யும்போது டேஸ்ட்டும் அட்டகாசமாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஹெல்த் பெனிஃபிட்ஸும் அதிகம். அந்த ரெசிபீஸை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க ரெசிபீஸ் எப்படின்னு பார்க்கலாம். இங்கே நல்ல ஒரு பெரிய தர்பூசணியில் பாதி தர்பூசணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேங்க. இதை அந்த தோலெல்லாம் எடுத்துகிட்டு இன்னும் நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். தர்பூசணியில் நிறைய நீர்ச்சத்து நார்ச்சத்து இருக்குங்க. நல்ல மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லது. பர்டிகுலர்லி சம்மர் சமயம் நம்ம அதிகமாக சாப்பிட்றதால நம்ம ஹைட்ரேட்டடாக இருக்கலாம். அதாவது நம்ம உடலில் நீர்ச்சத்து குறையாமல் குளுமையாக இருக்கிறதுக்கு இந்த தர்பூசணி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை அப்படியே சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி நம்ம சாப்பிடலாம், இல்லை ஜூஸாக அடித்து குடிக்கலாம், அது நம்ம விருப்பம். இன்றைக்கி நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான 3 ஜூஸ் வெரைட்டிஸ் பார்க்குறோம். இந்த மாதிரியெல்லாம் நம்ம செஞ்சு சாப்பிடும்போது நம்ம ஸ்கின்னுக்கெல்லாம் ரொம்ப நல்லது, நம்ம ஸ்கின் டோனை அதிகப்படுத்தும், ரொம்ப நல்லதுங்க. நல்ல கலராகணும், இந்த வெயில் காலத்தில் கருத்து போகாமல் நல்லா ஹைட்ரேட்டடாக ஸ்கின் எல்லாம் நல்லா க்ளோயிங்காக இருக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ஜூஸஸ் செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ தர்பூசணியை நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியாச்சுங்க. கொட்டைகளும் ஆல்மோஸ்ட் எடுத்தாச்சு. நம்ம கொட்டைகளை எடுத்துகிட்டு அரைக்கும் போது அந்த துவர்ப்பு கசப்பு இருக்காது, கொட்டைகள்லாம் அரைப்பிட்டு. ஸோ கொஞ்சம் ஆல்மோஸ்ட் எடுத்துருங்க, ஃபுல்லாக எடுக்க முடியாது, முடிஞ்ச வரைக்கும் எடுத்துகிட்டு அப்புறமா நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஜூஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சிடலாம். தர்பூசணி, சர்க்கரை, அடுத்தது ஊற வச்ச சப்ஜா விதைகள், பேசில் சீட்ஸு, ஒரு ஸ்பூன் சீட்ஸை நல்லா ஒரு 1/2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். இது ரொம்ப நல்லதுங்க. இதில் நிறைய நார்ச்சத்து இருக்குது, நம்ம உடலை குளுமையாக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கூடவே ஐஸ் க்யூப்ஸ், கொஞ்சம் சில்லுன்னு குடிக்க விருப்பப்படுறவங்க ஐஸ் க்யூப்ஸ் எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம ஜூஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்கே மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி வச்சுருக்கிற தர்பூசணி பழங்களை சேர்த்துடலாம். 1 டம்ளர் ஜூஸ் செய்ய தேவையான அளவு சேர்த்துக்கிறேங்க. இந்த தர்பூசணி பழ ஜூஸில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா, நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்க வேண்டியதில்லை, அப்படியே பியோர் ஜூஸாக நம்ம அடித்து குடிக்கலாம். அப்புறம் சர்க்கரை தேவைப்பட்டால் மட்டும் சேர்த்துக்கலாங்க. ஏன்னா வாட்டர்மெலன்லேயே நம்மளுக்கு நல்ல இனிப்பு இருக்கும். இனிப்பு கம்மியாக இருக்கிற பழத்துக்கு மட்டும் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். அது விருப்பப்பட்டால் சேர்க்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் இங்கே கொஞ்சமாக வீடியோக்காக சேர்க்கிறேன். இதை நல்லா அடித்து கொடுத்துர்லாங்க. சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை, தேன், பனங்கற்கண்டு இதெல்லாமே சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா 1-2 நிமிஷம் கிரைண்ட் பண்ணால் போதுங்க, ஜூஸ் ரெடி. அவ்வளோதான், நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். மிஸ் பண்ணாமல் வடிச்சுக்கலாம். ஸோ சின்ன கொட்டை எதாக இருந்தாலும் அதை நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துடலாங்க. பாருங்கள், 1-2 கொட்டைகள் இருக்குது. ஸோ அதுக்கு தான் நம்ம வடித்து எடுத்துக்கிறோம். அவ்வளோதாங்க, ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது டம்ளரில் ஊற்றிடலாம். ஃபஸ்ட்டு டம்ளரில் நான் ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்துக்கிறேன். இந்த ஐஸ் க்யூப்ஸ் ஆப்ஷனல், விருப்பப்படுறவங்க சேர்த்துக்கங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம ஊற வச்சு ரெடியாக வச்சுருக்கிற அந்த சப்ஜா விதைகள் சேர்த்துடலாங்க. இங்கே 1 டம்ளர் ஜூஸுக்கு நான் ஒரு 3 ஸ்பூனுக்கு மேலே சேர்த்துக்கிறேன். இந்த சப்ஜா விதைகள் ரொம்ப நல்லதுங்க, உடலை குளுமையாக்கும், நிறைய நார்ச்சத்து இருக்குது, வயிறு சுத்தம் பண்ணும். பர்டிகுலர்லி வெயிட் லாஸ் டயட் இருக்கிறவங்களுக்கு இந்த சப்ஜா விதைகள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இந்த மாதிரி ஜூஸ்லலாம் கலந்து சாப்பிடும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. ஊறின சப்ஜா விதைகள் நல்ல ஜெல்லி மாதிரி இருக்கும், ஜூஸோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே நல்லாயிருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த மாதிரி வாட்டர்மெலன் ஜூஸ் எல்லாம் செய்யும்போது கலந்து சாப்பிட்டு பாருங்கள். இப்போ அடுத்த ஜூஸ் நம்ம பார்க்கலாம். அதாவது வாட்டர்மெலனோட லெமனும் ஜிஞ்சரும் கலந்து ஒரு அருமையான சுவையில் நம்ம ஜூஸ் பண்ண போகிறோம். இப்போ தேவையான பொருட்கள்: கட் பண்ணின வாட்டர்மெலன் பீசஸ், கூடவே சர்க்கரை, இது ஆப்ஷனல், வேணுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. 1/2 லெமன், ஒரு அரை எலுமிச்சம்பழம், அதாவது ஒரு மீடியம் சைஸ் லெமனில் ஒரு பாதி லெமன் எடுத்துருக்கேங்க. அப்புறம் சின்ன துண்டு இஞ்சி, நல்லா அந்த தோலெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சாச்சு. அடுத்ததாக உப்பு, நான் இங்கே ஹிமாலயன் சால்ட் ஒரு 2 பிஞ்ச் எடுத்துருக்கிறேன். இதோட அந்த சால்ட்டும் சேர்க்கும்போது நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற தர்பூசணி பீசஸை மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாங்க. நான் இங்கே 1 டம்ளர் ஜூஸுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கிறேன்.
இப்போ இது கூட உப்பு 2 சிட்டிகை உப்பு நான் இங்கே ஹிமாலயன் சால்ட் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி. அந்த இஞ்சியோட வாசனை, அந்த சின்ன காரம் இந்த ஜூஸுக்கு ரொம்ப நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ தேவையான அளவு சர்க்கரை. அடுத்ததாக லெமன், ஹாஃப் லெமன் ஜூஸ். லெமன் ஜூஸோட விட்டமின் சி அதுவும் இந்த வாட்டர்மெலனோடு சேரும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஸ்கின் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது நல்லா ஒரு நிமிஷம் அரைச்சிருவாங்க. அவ்வளோதாங்க, ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வடிச்சிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். இப்போ நான் உங்களோட ஷேர் பண்ணிகிட்ருக்கிற ரெசிபீஸில் இந்த லெமனும் ஜிஞ்சரும் சேர்த்து செய்கிற இந்த வாட்டர்மெலன் ஜூஸ் எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிக்குங்க. ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்ட்டில் இருக்கும். அந்த ஜிஞ்சரோட அந்த காரலும் அந்த லெமனோட புளிப்பு நல்ல இந்த இனிப்பான வாட்டர்மெலனோட சேர்ந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்ட்டில் இருக்கும். நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவோம். கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ டம்ளரில் 2-3 ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்து நல்லா சில்லுன்னு சர்வ் பண்ணிடலாம். ஸோ ரெடியாக இருக்கிற ஜூஸை டம்ளரில் சேர்த்தாச்சு. டம்ளரோட எட்ஜஸில் ஒரு லெமன் பீஸு இப்படி சொருகி விட்டுறலாம். பார்க்க அழகாக இருக்கும். அவ்வளோதாங்க, அருமையான வாட்டர்மெலன் ஜூஸ். அதுவும் இஞ்சி எலுமிச்சை சேர்த்து அட்டகாசமாக ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சுங்க. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது மின்ட் ஃப்ளேவர் வாட்டர்மெலன் ஜூஸ். புதினா சேர்த்துன வாட்டர்மெலன் ஜூஸ் செய்கிறோம். ரொம்ப நல்லாயிருக்கும். வாட்டர்மெலனோட நல்ல ஒரு 7-8 புதினா இலைகள், தேவையான அளவு சர்க்கரை, அப்புறம் மிஸ் பண்ணாமல் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கங்க. நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்ட் இருக்கும். இப்போ மிக்ஸி ஜாரில் தர்பூசணி சேர்த்துடலாம். அடுத்ததாக 2 சிட்டிகை உப்பு. நான் இங்கே ஹிமாலயன் சால்ட் சேர்த்துக்கிறேன். கூடவே தேவையான அளவு சர்க்கரை, உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க. அப்புறம் ஃப்ரெஷ்ஷான புதினா இலைகள் ஒரு 7-8, ரொம்ப அதிகமாகவும் சேர்க்க வேண்டாம், அளவாக சேர்த்துக்கங்க. நான் இங்கே 1 டம்ளர் ஜூஸுக்கு ஒரு 8-10 இலைகள் சேர்த்துருக்குறேன். அந்த வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் புதினா இலைகள் இந்த தர்பூசணியோடு சேர்த்து நம்ம அரைச்சி குடிக்கும்போது ரொம்ப ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக சூப்பராக இருக்குங்க. நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ புதினா இலைகளோடு சேர்த்து நல்லா 1 நிமிஷம் அரைச்சாச்சுங்க. அவ்வளோதாங்க, ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை வடித்து எடுத்துடலாம். ஊற்றும் போதே நல்லா அந்த புதினா வாசம் சூப்பராக இருக்குது. அப்படியே எடுத்து குடிக்கணும் போல் இருக்குது. அவ்வளோதாங்க, நல்லா ஜூஸை வடித்தாச்சு. இப்போ இதை நம்ம டம்ளரில் ஊற்றிடலாம். டம்ளரில் ஒரு 2-3 ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்துக்காங்க. இது விருப்பப்படுறவங்க சேர்த்துக்காங்க. இந்த ஜூஸை ஊற்றி விட்டுறலாம். சூப்பராக இருக்குது. மேலால் அலங்கரிக்க 2 புதினா இலைகளை வச்சு விட்டுறலாம். அவ்வளோதாங்க, சில்லுன்னு மின்ட் வாட்டர்மெலன் ஜூஸ் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சுங்க. இது குடிக்கிறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். நல்ல ரெஃப்ரெஷிங்காக ஃபீல் ஆகும். ரொம்ப நல்லது. இதுவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். இப்போ 3 விதமான தர்பூசணி ஜூஸ் ஜம்முன்னு ரெடி பண்ணிட்டோம். ஒவ்வொன்றுமே நல்லாயிருக்கும். சின்ன சின்ன டிஃப்ரென்ஸோட அட்டகாசமாக இருக்கும். ஒவ்வொன்றுலேயும் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த சம்மருக்கு நம்ம ஃப்ளேவர்டு கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்காமல் இந்த மாதிரி ஃப்ரெஷ் ஜூஸஸ், அதுவும் நல்ல இந்த மாதிரி ஃப்ளேவர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி குடிக்கும்போது ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ரொம்ப நல்லதும் கொடுங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலரை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.